தமிழ்நாட்டில் எப்போது சட்டசபை தேர்தல் வந்தாலும் கூட்டுறவு வங்கிகளை தங்க நகையின் பேரில் வாங்கிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகமாக உள்ளது. அந்த வகையில் ஆளும் கட்சியான திமுக மற்றும் எதிர்க்கட்சியான அதிமுக என எந்த கட்சி ஆட்சிக்கு வர விரும்பினாலும் மக்களை கவரும் வகையில் அறிவிக்கும் முதல் திட்டமாக இதுவரை நகைக்கடன் தள்ளுபடி இருந்து வருகிறது. தமிழகத்தில் வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பில் மக்கள் அதிக அளவில் அடகு வைக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் குறுகிய காலத்தில் நகைக்கடன் பெறுவது அதிகரித்துள்ளது. இது வங்கிகளின் நகைக்கடன் பரிவர்த்தனைகளை உயர்த்தியுள்ளது. அதன்படி கடந்த 2021 தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வதாக அறிவித்ததுடன் சுமார் 14.5 லட்சம் பேருக்கு 6000 கோடி தங்க நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்தது. இனிமேல் எந்த அரசு அமைந்தாலும் தங்க நகைக்கடன் தள்ளுபடிக்கு சாத்தியமில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது தமிழக கூட்டுறவு வங்கிகளில் நிலுவையில் உள்ள மொத்த நகைக்கடன்களின் மதிப்பு சுமார் 5 சவரனுக்கு கீழ் சுமார் 20,000 கோடி முதல் 25,000 கோடி வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தின் தற்போதைய நிதி பற்றாக்குறை மற்றும் கடன் சுமை அதிகரித்து வரும் சூழலில் இவ்வளவு பெரிய தொகை எந்த அரசாலும் தள்ளுபடி செய்து வங்கிகளுக்கு ஈடுகட்ட முடியாது. ஒருவேளை 25,000 கோடியை அரசு தள்ளுபடி செய்தால் கூட்டுறவு வங்கிகளின் மொத்த மூலதனமே இதில் முடங்கிவிடும். அரசு உடனடியாக இந்த 25,000 கோடி வங்கிகளுக்கு தரவில்லை என்றால் அந்த வங்கிகள் அடுத்த நாளே திவாலாகி விடும் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் தற்போது தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே வரும் நிலையில் அதன் மதிப்பு அதிகமாகி விட்டதால் தங்கத்தின் பேரில் கடன் வழங்கும் தொகையும் அதிகமாகிவிட்டது. இன்றைய நிலவரப்படி ஒரு நபருக்கு சராசரியாக 5 சவரன் என்றால் 2.5 லட்சம் வரை கடன் வாங்கியிருப்பார்கள். 2021க்கு முன்பு வரை கூட்டுறவு வங்கிகளில் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பேரில் வெவ்வேறு சங்கங்களிலும் கடன் பெற்று தள்ளுபடி செய்யப்பட்டனர். கடந்த முறை 5 சவரன் தள்ளுபடியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கடன் வாங்கியது தெரிய வந்ததால் சுமார் 25 லட்சம் பேர் தகுதியற்றவர்களாக அறிவிக்கப்பட்டனர். வரும் தேர்தலை நம்பி நிறைய மக்கள் நகைக்கடன் தள்ளுபடியாகும் என்ற எண்ணத்தில் கூட்டுறவு வங்கிகளை தங்க நகைகளை அடமான வைத்து அதிக அளவு கடன் வாங்கியவர்களுக்கு இந்த செய்தி பேரடியாக இருந்தாலும் இதுதான் யதார்த்தமான உண்மை. அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை அள்ளி வீசினாலும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிதி பற்றாக்குறையை கருத்தில் கொள்ளும் போது இவ்வளவு பெரிய தொகையை தள்ளுபடி செய்வது கூட்டுறவுத்துறையே முடக்கிவிடும். இனிவரும் காலங்களில் நகைக்கடன் தள்ளுபடி என்பது சாத்தியமற்றது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.